ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினி டாக். இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அது என்ன பாத்தீங்கன்னாக்கா, ப்ளீஸ் டோ நாட் ட்ரிங்க். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். நீங்க குடிச்சிட்டு வரதுனால உங்களோட ஹெல்த் பெருசா பாதிக்கப்படுதோ இல்லையோ, நிச்சயமா உங்களோட ஃபேமிலி ரொம்பவும் பெருசா பாதிக்கப்படும். எத்தனையோ வீட்டுல அம்மா, தங்கச்சி, அண்ணன், தம்பி சொல்லிட்டு வீட்டுக்கு குடிச்சிட்டு வரதோட அண்ணனாலையோ தம்பியாலோ இல்ல ஹஸ்பண்டாலையோ ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. சோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்க அந்த குடியை விட்டீங்கன்னாக்கா உங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும் அண்ட் உங்களோட ஃபேமிலியும் ரொம்பவும் நல்லா இருக்கும். இன்னைக்கு ரிவ்யூல விஜய் தேவகோண்டா நடிச்சு ரிலீஸ் ஆன லைகர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. அதுக்கு முன்ன நீங்க என்னோட வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஐகான் அண்ட் அந்த பெல் ஐகானை டாப் பண்ணி ஆன்ல குத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ரிவ்யூஸ் உங்களுக்கு தவறும் நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் முக்கியமா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் நண்பா, அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. லைகர் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹிந்தி படம். நம்மளுக்கு வந்து தமிழ் டபுள் தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஒரு சில சீன், ஒரு சில டயலாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தில தான் வந்திருக்கு. சோ அந்த சீன்ல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்கன்றது நமக்கு சரியா புரியுதுன்னு தான் சொல்லணும். அது வந்து எடிட்டிங்ல பிரச்சனையா இல்ல தமிழ் டபுள்ல பிரச்சனையான்னு தெரியல. சோ அந்த வகையில பார்த்தாலும் இதுல ஒரு சின்ன லேக் இருக்குன்னு சொல்லலாம். படம் வந்து ஒரு 3 படத்தோட ஒத்து போகுது. அது எந்த படம் பாத்தீங்கன்னா எம் குமாரன், பத்ரி அண்ட் இப்மேன். இப்மேன் வந்து ஒரு ஜாப்பனீஸ் படம். அந்த படத்துல டோனி நடிச்சிருப்பாரு. அது ஒரு குங்ஃபு படம் பிளஸ் ஒரு ஃபைட்டிங் படம் சொல்லலாம். இந்த படத்துல விஜய் தேவகோண்டா ஒரு ஃபைட்டரா வராரு. இந்த படம் ஒரு ஃபைட்டர் கேட்டகரின்றதுனால சோ அடுத்து வர சீன் சீக்வன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெளிவா புரியுது எந்தெந்த படத்தோட சீன்ஸ். இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு பிசிக்கல் சேலஞ்சரா இருக்காரு. பிசிக்கல் சேலஞ்சர்னாக்கா ஒரு பாடியில எல்லாம் எந்த ஒரு டிஃபரெண்டும் கிடையாது. அவர் வந்து திக்கி திக்கி பேசுவார், வாய் ரொம்ப திக்கும் பேசும்போது. சோ அதனால அவர் வந்து லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு வந்து டிராவல் பண்றாரு, என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாருன்றது வந்து படத்துல காட்டியிருக்காங்க தெளிவா. தொண்டை ரொம்ப கவுதடா விஷம் அப்படி. அவருக்கு அம்மாவா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பை வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க சொல்லலாம். படத்தோட எந்த வரைக்கும் நல்லா பெஸ்டா கொடுத்துருக்காங்க. பட் டப்பிங் வெர்ஷன்ல கொஞ்சம் சலிப்பிருக்காங்க தான் சொல்லணும். ரம்யா கிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இயல்பா பேசுற அந்த தன்மை நல்லா தான் இருக்கும். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அது ஒரு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கே. படத்தோட ஓப்பனிங் யூகேல கலிபோர்னியா மாகாணத்துல காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு, ஃபைட்டரான டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்ல ஹீரோட பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. ஹீரோ வந்து ஸ்டேஜுக்கு போகாம அந்த ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு காரை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த கார்ல ஹீரோனை கடத்திட்டு போறாங்க. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது சொல்லிட்டு அவர் வாயிலே ஒரு கதையா சொல்றாரு. இதுக்கு அடுத்த ஷாட்டா மும்பைல காட்டுறாங்க. மும்பைல ஹீரோட அம்மாவும் ஹீரோவும் ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. சோ அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபைட் என்ன பாத்தீங்கன்னாக்கா, ஒரு காமெடி ஆக்டர், ஹிந்தி காமெடி ஆக்டர் ஒரு கும்பல் வந்து தொட்டில் வருது கொலை பண்றதுக்கு. அந்த கும்பலுக்கு வந்து அவர் வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த காமெடி ஆக்டர் வந்து பாதியில அடிச்சு சுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாரு. அவரு இன்டர்வலுக்கு அப்புறம் வராரு. ஒரு சீன் மட்டும் வருவார்னு நினைக்கிறேன். சோ வந்தாலும் ஒன்றும் பெருசா யூஸ் இல்லை. ஏன்னா அவங்க லாங்குவேஜுக்கு அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பார்க்கும்போது, நம்ம தமிழ் டப்புல பார்க்கும்போது அவங்க என்னதான் காமெடி பண்ணாலும் ஹியூமரா பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பெருசா ஒன்னும் அது காமெடியா ஒர்க் அவுட் ஆகும் தான் சொல்லணும். சோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இந்த படத்துல ஹீரோட அப்பா ஒரு பெரிய ஃபைட்டரா இருக்காரு. அவர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணி இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்க வந்து ஸ்டேஜ்ல ஆப்போனன்ட் பண்ண ஒரு நாக் அவுட்ல அவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோ வந்து ஒரு பெரிய ஃபைட்டரா இருக்கணும் அப்பா மாதிரி சொல்லிட்டு ஒரு கனவுல இருக்காங்க. இந்த MMA இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல வந்து அவர் வந்து கலந்து வைக்கணும், இந்தியாவுக்காக ஃபைட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுவே லட்சியமா வச்சிருக்காங்க. சோ இதுக்காக வந்து மும்பைக்கு வந்து ஒரு பெரிய அகாடமியில இருக்கிற கோச்சர் தேடி வராங்க. வந்து இடத்துல அந்த கோச்சர் இப்ப மீட் பண்றாங்க, விஷயத்த சொல்றாங்க. சிலம்பம் கத்து கொடுக்கவா? ஆமா மாஸ்டர். ஸ்டார்டிங்ல அவர் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க மறுத்தாலும் ஒரு கட்டத்துல அவர் வந்து அவரோட அகாடமியில சேர்த்துக்கிறாரு. சேர்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அந்த அகாடமியில தொலைக்கிறது, பெருக்கிறது, சின்ன சின்ன எடுப்படி வேலை செஞ்சாலும் ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைட் சீன் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா. சோ அதனால வந்து இவன் வந்து ட்ரைனிங்காக வந்திருக்கான், இவன் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் சீன் வைக்கிறாங்க. அது என்ன பாத்தீங்கன்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா இப்மேன் படம், அந்த இப்மேன் படத்துல ஒரு சீன் ஒன்று வரும். ஹீரோ வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல போய் ஃபைட் பண்ணுவாரு.
அப்படி ஃபைட் பண்ணி வின் பண்ணாங்கனாக்கா அவங்க ஒரு 5 கிலோ வேல்யூ உள்ள ஒரு அரிசி மூட்டை கிடைக்கும். ஏன்னா அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து நல்லா வறுமையில இருப்பாரு, நல்லா கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு போகிறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணி சம்பாதிச்சாதான் வந்து சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் இதுல வந்து கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபைட்டை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வருவாரு, வின் பண்ணிடுவாரு. செகண்ட் வந்து 2 பேர் வருவாங்க, அவங்களே அடிச்சு வின் பண்ணிடுவாரு. தேர்டா வந்து ஒரு 5-6 பேர் வருவாங்க, அவங்களே அடிச்சு வின் பண்ணிடுவாரு. ஃபோர்த் சீன் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 பேர் 12 பேர் கிட்ட வருவாங்க, அவங்களே அடிச்சு வின் பண்ணிடுவாரு. ஸோ இந்த சீனும் அந்த ஹிட்மேன்ல வர அந்த சீனும் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும். ஆனா இந்த ஃபைட் சீன் பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துல வர அந்த குங்ஃபு ஸ்டைல தான் வந்திருக்கு. அவர் அடிக்கிற அடி பஞ்ச் எல்லாமே வந்து செமையா ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்குன்னு சொல்லலாம். சீன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவர் ஃபைட் பண்ற விதம் பார்த்து பிடிச்சமான அந்த கோச் இவருக்கு MMA ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சில டிமாண்ட் இருக்கிறாரு. அது என்ன பாத்தீங்கன்னாக்கா பொண்ணுங்களை சுத்தக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது அண்ட் ட்ரைனிங்ல போக்கஸ் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இதுக்கு ஒத்துக்கு ஜாயின் ஆகிற ஹீரோ இதுக்கு அடுத்த சீனா ஒரு பெரும் தலைவலி கொடுத்துருக்காங்க சொல்லணும். அது என்ன பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நேரத்துக்கு. சரி நான் சொல்லிடுறேன். அது ஹீரோயினோட இன்ட்ரோ. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. இதுக்கப்புறம் ஹீரோயின் வராங்க. ஹீரோ அவங்கள லவ் பண்றாரு, பார்ட்டி பம்பு சொல்லி சுத்துறாரு, ஒரு இடமா போறாரு. இதனால அவரோட போக்கஸ் வந்து ட்ரைனிங்ல இல்லாம அவங்க மேலே இருக்கிறதுனால படம் கொஞ்சம் போரிங்காகவும் லேகிங்கா தான் போக சொல்லணும். சீன்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கால்வாசி பாட்டுக்கு ஹீரோயின் வராங்க. அவங்க வர ஒவ்வொரு சீனுமே வந்து ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல, வேஸ்டா தான் வந்திருக்காங்க சொல்லணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் ஒரு இடத்துல ஹீரோ ஒரு திக்குவானி சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவர் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சீனை வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சிருக்கலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வச்சிருந்தா கூட நம்ம கொஞ்சம் செம்பாந்துருக்கலாம், மீதி பாட்டை பார்த்துக்கலாம். ஒரு கால்வாசி பாடம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் வச்சதுதான் கொஞ்சம் ஒரு போரிங்கான விஷயம் சொல்லணும், ஒரு லேகிங்கான விஷயம் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்றாரு, ஃபைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்றாரு, நேஷனல்ல வின் பண்றாரு, இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல செலக்ட் ஆகுறாரு. இதுக்காக ஈக்குவல் இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துக்கு போறாரு. இதுக்கப்புறம் அவரு இந்த ஃபைட்டை ஜெயிச்சாரா இல்லையா அண்ட் இந்தியாவுக்காக வின் பண்ணாரா இல்லையா, ஹீரோனை கடத்தி போன கும்பல் கிட்ட இருந்து இவரை காப்பாத்தினாரா இல்லையான்றது தான் மீதி கதை. நான் சொன்னேன் இல்லையா ஹீரோனை ஸ்டார்டிங்ல கடத்தி போறாங்க சொல்ற ஒரு கார்ல, அந்த கும்பல் கிட்ட இருந்து ஹீரோனை காப்பாத்த ஹீரோ போறாரு. அப்படி போற இடத்துல ஒரு ஃபைட் சீன் காட்டுறாங்க. அந்த ஃபைட் சீன்ல வர ஆர்டிஸ்ட் எல்லாமே லேடிஸா இருக்காங்க, ஒருத்தவங்க கூட ஜென்ஸ் கிடையாது. லேடிஸ் கிட்ட போய் நானும் ஒரு ஃபைட்டர் தான் சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு சொல்லாம வந்திருந்தா கூட அதை போனா போது பாவம் பார்த்து சொல்லிட்டு விட்டுருப்பாங்க போல. அவங்க ஒரு ஃபைட்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வெளா மேலே மீச்சு கழுத்து மேலே வச்சு அனுப்புறாங்க. செம்ம அடி வாங்கிட்டு வராரு. அது ஒரு சீரியஸான சீன் தான், ஃபைட் சீன் தான். பட் ஆனா அது பார்க்கும்போது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகும் தான் சொல்லணும். இந்த படத்துல ஒரு 4 ஃபைட் வந்தாலும் ஒரு 2 ஃபைட் தவிர மற்ற எந்த ஃபைட்டுமே பாக்குற மாதிரி கிடையாது. இந்த படத்தோட கெஸ்ட் ரோல்ல மைக் டைசன் வராரு. இந்த படத்தோட ஃபைனல் வில்லனா மைக் டைசன் தான் இருக்காரு. சோ இப்போ ஹீரோக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட் சீன் கிரியேட் ஆகுது. அந்த ஃபைட் சீன்லாம் பாக்கிறதுக்கு ஒண்ணு பெருசா ஒர்க் அவுட் ஆகும் தான் சொல்லணும். அந்த சீன்லாம் வேஸ்டா வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மைக் டைசன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு பாக்ஸிங் லெஜெண்ட். அவரோட மூவ்மெண்ட் அடி எல்லாம் ஒவ்வொன்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அப்படிப்பட்ட ஆள் இந்த படத்துல வந்து ஒவ்வொரு அடி அம்மி மாதிரி அடிப்பாரு பார்த்தா டம்மியா அடி வாங்கிட்டு போறாரு. இந்த படம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி கிடையாது, இது முழுக்க ஒரு கற்பனை கதை. சோ அதனால வந்து மைக் டைசனுக்கு எவ்வளவு அவங்க வந்து பேமெண்ட் பேசினாங்க தெரியல, வாங்கின காசுக்கு வந்து நல்லா அடி வாங்கிட்டு போறவங்க தான் சொல்லணும். அவரு இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அவர் நடிச்ச அந்த ஹிட்மேன் படத்துல ஹிட்மேனுக்கும் மைக் டைசனுக்கும் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் எல்லாம் பாக்கிறதுக்கு செம்மையா பிரம்மாண்டமா இருக்கும். அவரோட மூவ்மெண்ட் அடியெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பாக்கணும்னாக்கா கூகுள் சர்ச்ல போயிட்டு ஹிட்மேன் 2 மைக் டைசன் ஃபைட் சீன் சொல்லிட்டு போடுங்க, கூகுள் சர்ச்ல வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்துல வந்து மைக் டைசனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தா ஒண்ணுமே இல்ல, வேஸ்டா அடி வாங்கிட்டு போறாரு வாங்கின காசுக்கு. சோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்கு, நீங்க பாக்கலாமா வேணாமா சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா நீங்க பாக்கலாம், ஒரு டைம் பாக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆள் பாக்கலாம்னாக்கா லாஜிக்கலா பார்க்காம எனக்கு ஹியூமர் எல்லாம் வேணாம், மொத்தத்துல ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு ஃபைட் சீன் படம் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அந்த படம் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ட்ரீட் மூவியா தான் இருக்கும். சோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு மூவில அடுத்த ஒரு ரிவ்யூல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.